வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். பணத்திற்கும் பண்பிற்கும் நடக்கும் போட்டியில் பண்பில் மனிதவர்கள் குறைந்தோர் ஆகின்றனர் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். மனிதருக்கு உணவு உடை வீடு வேண்டும், மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும், இனி ஒருவர் உற்ற வயதறிந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கு ஒரு துணையும் வேண்டும், தனி மனித சக்திகளை ஒழுங்கு செய்து சகல விதமாம் வாழ்க்கை வசதியெல்லாம் புனிதமுடன் நிறுவி நிர்வகிக்க பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும் என்று சாமிஜி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும், உலக மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட கடல் நதி மலை காடு கண்டு கழித்திட உலகம் சுற்றும் வாய்ப்பும் வளரும் முதல் கழிப்பூட்டும் கலைகள் வேண்டும், ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும், விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை, விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? சாமி சொல்லுவாங்க, பணத்தை படைத்தவன் மனிதன், கொடுப்பவன் இறைவனா என்று கேட்பாங்க. இந்த பணம், டாலரு, வெள்ளி இது எல்லாம் மனிதர்கள் தான் உருவாக்குனாங்க. நாம இறைவன்கிட்ட என்ன போய் கேட்கிறோம்? எனக்கு இவ்வளவு ரூபா கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில உள்ள சிரமங்கள் எல்லாம் போகும் என்று நாம தெய்வத்திட்ட வழிபாடா வைக்கிறாங்க நிறைய அன்பர்கள். நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தொண்டு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகமாக பண்டமாற்று முறை என்பது இருந்து வந்தது. மலைவாழ் மக்கள் இருப்பாங்க. அதே போல இங்க ஊர்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, கைத்தறி நெசவு, அதே மாதிரி ஊர்ல விவசாயம் செய்து கொண்டிருக்கிறவங்க, துணி நெய்யக்கூடியவங்க, இது போல எல்லா துறையில உள்ளவங்களும் இந்த பொருளை உற்பத்தி செய்வாங்க, அதை எடுத்துட்டு போவாங்க. மலைவாழ் மக்கள் மலையில விளையக்கூடிய அவ்வளவையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு, சந்தைன்னு சொல்லுவாங்க, மலையை ஒட்டிய ஒரு ஊர்களுக்கு கொண்டு வருவாங்க. அப்ப அந்த ஊர்களுக்கு இங்கிருந்து இவங்க இதெல்லாம் கொண்டு போவாங்க. அவங்க அங்கிருந்து தலை சுமையாகவே ஒரு 60 இருந்து 70, 80 கிலோ வரலும் அவங்க கொண்டு வருவாங்க. மலையில இருந்து அப்படியே கீழே இறங்கி வரும்போது தலையில ஒரு சும்மாடு மாதிரி வச்சு சுத்தி அந்த பார்சல்களை தொங்க விட்டுட்டு கையில ஒரு குச்சி மாதிரி வச்சு இறங்கி வந்து இங்க இவங்களுக்கு தேவையானது கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையானது இவங்க கொடுப்பாங்க. 2 பேரும் போதும் போதும் என்ற ஒரு நிறைவு ஏற்படும். இது ஏன் இங்க சொல்ல வர அப்படின்னு சொன்னா, அப்பெல்லாம் 1 காசு, 2 காசு, 3 காசு, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, 25 பைசா, 4 அணா, 1 ரூபாய் என்ற அளவுல 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. அதே விவசாய நிலங்கள்ல பயிர் பண்ணக்கூடியவங்களுக்கு முன்கூட்டியே எனக்கு இந்த வருடம் இந்த 6 மூட்டை நெல் கொடுங்க, சாப்பாட்டு அரிசிக்கு, அதே போல இட்லி அரிசிக்கு ஒரு 3 மூட்டை கொடுங்க. ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் அவங்க பயிர் பண்ணக்கூடிய அந்த பயிருக்கு முன்பணமாக கொடுப்பாங்க. அதே போல அந்த விவசாயிகளும் உற்பத்தி பண்ணின அந்த பொருட்களை யார் யார் முன்பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரிச்சுட்டு மீதம் இருக்கிறத மட்டும்தான் அவங்க அவங்க இடத்துல ஸ்டாக் வைப்பாங்க. இதெல்லாம் தொண்டு தொட்டு ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து மக்கள் கடைபிடித்து வந்தாங்க. அப்போ எல்லோரிடமும் ஒரு அன்பு இருந்தது. அப்போ அங்க பணத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, பண்புக்கு தான் முக்கியத்துவம். காமராஜர் ஒரு முறை தஞ்சை வந்தாங்க. பிற மாநிலங்கள்ல எல்லாம் இலவசமா பணம் கொடுக்குறாங்களே என்று சொல்லும் பொழுது இப்போ காமராஜர் சொன்னாங்க, நம்மகிட்டயும் அப்ப காமராஜர் இந்தியாவில் பெரிய பொறுப்புல இருந்தாங்க, நம்ம கிட்டதான் நோட் அடிக்கிற மிஷின் இருக்கு, எவ்வளவு வேணாலும் அடிச்சு கொடுக்கலாம். ஆனா
நம்ம ஒவ்வொருத்தரும் உழைப்பால நாம வரக்கூடிய அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் மூலமாக நாம அடையிற நிறைவு இந்த பணம் கொடுக்கறதுல இருக்காது. பணம் எல்லாரும் கையிலும் பணம் இருக்கும், ஆனா எல்லா விதமான உற்பத்தி பொருட்களும் இருக்காது. அப்ப அது குறைந்துருச்சு அப்படின்னா மக்களோட கஷ்டங்கள் தான் வருமே ஒழிய எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது என்று சொல்லுவாங்க. இதை நான் எங்கேயே சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, சாமிஜி சொல்ற வரிகள், பணத்திற்கும் பண்புக்கும் நடக்கும் போட்டியில் பண்பில் மனிதர்கள் குறைந்தோராகின்றனர் என்கிறாங்க. இப்போ நம்ம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வாழ்க்கை செலவுக்கேற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது. இதை உணர்வுங்கிறார் சாமிஜி. இதை உணர்ந்து நாம் வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.